போது what are the other ways to earn money through cyber security? Cyber security இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல people வந்து எந்த அளவுக்கு அவேரா இருக்கணும் ப்ரோ? லைக் ட்விட்டர்ல நீங்க கஸ்டமர் கேருக்கு டேக் பண்ணி ஏதாவது போட்டீங்கன்னா பாட்லாம் இருக்கு. ஃப்ரெண்டோட ஸ்டோரி பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து ஐ மேட் $10,000 இன் ட்ரேடிங். இதெல்லாம் வந்து கேட்க ஜாலியாக இருக்கு. பட் ஆனால் ஆன் அதர் நோட் ரொம்ப கேட்கவே வந்து லைக் டெவசேட்டிங்காக இருக்கிற தென் ஆக்சுவலாக அதில் இருக்க ரோல்ஸ் மட்டும் நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி நீங்கள் சொல்கிறேன். ஸோ அந்த இருக்கிற டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஓகே, ஸோ பேசிக்காக ப்ராடாக பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ரெட் டீமிங் அண்ட் ப்ளூ டீமிங். ஓகே ஓகே ஓகே. ரெட் டீமிங் என்னன்னா வந்து இட்ஸ் மோர் அபவுட் அட்டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். ஓகே. ப்ளூ டீமிங் வந்து இட்ஸ் மோர் அபவுட் டிஃபென்ஸ். ஓகே ஓகே ஓகே. லெட்ஸ் சே யூ ஒர்க் அட் மெட்டா. ஓகே. யூ கம் அப் வித் அ ப்ராடக்ட். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இது பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதில் வந்து பார்ட் ஆஃப் தி டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் நீங்க வந்து செக்யூரிட்டி அதுல இருக்கும்போது லைக் யூ டு நீங்க உங்க ரெட் டீம் மெம்பர்ஸ் வந்து வாட் யூ வில் டூ இஸ் அந்த ஆப் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவீங்க, அட்டாக் பண்ணுவீங்க. ஓகே. இதுல என்னென்ன செக்யூரிட்டி பக் இருக்கு, பென் டெஸ்டிங் லைக் என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்றதா இருக்கட்டும். ஓகே. இல்ல சோர்ஸ் கோட் வந்து ரிவ்யூ பண்றது, சோர்ஸ் கோட் லெவல்ல ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்றது. இல்ல ஃபங்க்ஷனல் லெவல்ல டைனமிக்கா நீங்க டெஸ்ட் பண்றது. இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு, நிறைய லைக் இன்னும் டெக்னிக்கலா போகும். ஆனா மோஸ்ட்லி இது வந்து இட்ஸ் அபவுட் அட்டாக்கிங். ஓகே. ரெட் டீமிங்கிறது. ப்ளூ டீமிங் வந்து இட்ஸ் அபவுட் டிஃபென்ஸ். லைக் we have roles like SOC, செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லைக் மூவிஸ்ல பாத்துருப்பீங்க, ஒரு அண்டர் கிரவுண்ட்ல -3ல சுத்தி ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்கும். ஆமா, ஏதோ அலர்ட்னு வரும், கிராஃப் போகும். இதெல்லாமே வந்து ப்ளூ டீமிங்ல வரும். ப்ளூ டீம் மெம்பர்ஸ். இது வந்து மோஸ்ட் அபவுட் டிஃபென்ஸ். இது வந்து உங்களுக்கு த்ரெட் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், இல்ல வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கு. ஓகே. இது எல்லாத்துக்குமே வந்து நான் சொன்ன பேசிக்ஸ் தான். பட் ஆனா ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான திங்ஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கடல். ஓகே. நம்ம போய்கிட்டே தான் இருக்கும். ஆமா, போக போய்கிட்டே தான் இருக்கும். லைக் இந்த ஆனியன் ரிங் மாதிரி எல்லாமே படிக்கணுங்கிறது கஷ்டம். லைக் ஒன்னு ரெட் டீமிங்ல நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும் வித் பேசிக் ப்ளூ டீம் நாலேஜ். ப்ளூ டீம் வந்துட்டா கொஞ்சம் பேசிக் ரெட் டீம் நாலேஜும் ப்ளூ டீம்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு எல்லாத்துக்கும் மணின்ற ஒரு விஷயம் வந்துடும். ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது what are the other ways to earn money through cyber security? சைபர் செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா வந்து லைக் மெயினா வந்து ஒரு we have jobs. சைபர் செக்யூரிட்டி ஜாப்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற சைபர் செக்யூரிட்டி ஜாப்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து காமனா எல்லாரும் பண்றது பக் பவுண்டி. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இன்னும் வந்து லைக் கொஞ்சம் நீங்க வந்து பயங்கர இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்கு. அதனால ஸ்பீக்கிங் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு. சைபர் செக்யூரிட்டிலேயே நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஓகே. லைக் நிறைய இயர்லி கான்ஃபரன்ஸ் நிறைய நடக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி யூ கேன் கோ லைக் கான்ஃபரன்சஸ் நீங்க இது பண்ணலாம், சைன் அப் பண்ணலாம் ஆஸ் அ ஸ்பீக்கர். இல்லாட்டி எக்ஸ்டர்னலா நீங்க கார்பரேட் ட்ரைனிங்ஸ் போறீங்கன்னா லைக் கார்பரேட் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறீங்கன்னா அங்கேயும் வந்து லைக் யூ கேன் சார்ஜ் மணி ஆஸ் அ ஸ்பீக்கர் அண்ட் ட்ரைனிங்ஸ். இல்லாட்டி வந்து புக்ஸ் செல் பண்றது, இ-புக்ஸ் மாதிரி கூட செல் பண்ணலாம். இ-புக்ஸா இருக்கட்டும். ஆமா, லைக் we have many digital selling product platform. Gumroad அப்படின்னு ஒண்ணு இருக்கு, புக்ஸ் செல் பண்றதா இருக்கட்டும். அண்ட் தென் லைக் இப்போ டூல்ஸ்லாம் வந்து நிறைய பீப்புள் they write their own softwares. சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டூல்ஸ், SaaS ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி SaaS ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் எல்லாம் நம்மளே பில்ட் பண்ணி நம்ம ஆன்லைன்ல டிஜிட்டலா செல் பண்ணலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாடல்ஸ் பேசிக்கா வந்து இதுதான் ஐ கெஸ். ஃபைன் ப்ரோ. அண்ட் அட் லாஸ்டா வந்து எனக்கு ஆக்சுவலா ஒரு இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல பீப்புள் வந்து எந்த அளவுக்கு அவேரா இருக்கணும் ப்ரோ? அது நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவேர்னஸா இருக்கணும் பீப்புள்ஸ், இந்த இடத்துல எல்லாம் இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்கா இருக்கும்ல. ஸோ அதை கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஓகே. லைக் லைக் டிஜிட்டல் வேர்ல்டுன்னு வந்துட்டாலே லைக் பிரைவசி ஆப்வியஸ்லி இல்ல. கேட்டிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க டைலாக். கண்டிப்பா பிரைவசி இல்ல. ஓகே. லைக்
இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைக் ஒரு லிங்க் வந்தா ப்ரெஸ் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு. ஆனா சும்மா யாரும் லிங்க் சென்ட் பண்ண மாட்டாங்க. we have this concept called social engineering. இப்போ லைக் ரீசெண்டா ஒரு ஸ்கேம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு வாட்ஸ்அப்ல, இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் அப்படின்னு. ஓகே, நீங்க வந்து ஒரு 2-3 யூடியூப் வீடியோ நாங்க லிங்க் அனுப்புவோம், நீங்க வந்து லைக் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது ஒரு ஃபாரின் நம்பர் இருக்கும், ஒரு இது ப்ரொஃபைல் போட்டோல வந்து ஒரு ஃபீமேல் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் மைண்டுக்கு வர்றது என்னன்னா வந்து சைக்காலஜிக்கலா வந்து பொண்ணு எப்ப ஏமாத்துவாங்க, பசங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. இது பேசிக்கா அந்த சைக்காலஜி. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இப்போ ஒரு கிரைம் நடக்குது, இது என்னன்னா வந்து என்னடா ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் பண்றியான்னு கேட்பாங்க. ஆனா சைக்காலஜிக்கலா people tend to trust women. அது சரி, அங்க இருக்கிறது பொண்ணே இல்ல, அது வேற விஷயம். அது ஏதாவது ஏஐ ஜெனரேட் பண்ண இமேஜா இருக்கும். வாட்ஸ்அப் ஸ்கேம் நிறைய, ஜாப் ஆஃபர் நிறைய ஸ்கேம் நடக்குது. எனக்கு லைக் ஒரு 9 to 5 ஜாப் இருக்கு, நமக்கு நம்ம தேவையில்லை, அவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கு. ஆமா கண்டிப்பா ப்ரோ. அவங்கள டார்கெட் பண்ணா அந்த மாதிரி ஸ்கேம்ல அவங்க ரொம்ப ஈஸியாவே விழுவாங்க. கண்டிப்பா லைக் சொசைட்டில நிறைய ப்ரெஷர் இருக்கும், சுத்தி ஃபேமிலியா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு வேலை கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. ஆமா, இப்போ ஆப்வியஸ்லி இருக்காங்க. அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு ஜாப் இது ஆஃபர் வருது அப்படின்னா அது வந்து இன்னும் ஈஸி, ரொம்ப டார்கெட் பண்ணும். இல்ல நீங்க நாக்கரியிலேயே வந்து நீங்க முன்னாடி நாக்கரி ரிலேட்டடா ஸ்கேம் நடந்துட்டு இருந்தது. ஓகே, நீங்க நாக்கரியில ப்ரொஃபைல் எல்லாம் போட்டிருப்பீங்க, இது பண்ணிருப்பீங்க. அவங்க என்னன்னா வந்து உங்க போன் நம்பர் பார்த்துட்டு ஒரு ஃபேக் ஹெச்ஆர் மாதிரி தே பொசஸ் அண்ட் லேட்டர் உங்களுக்கு நீங்க வந்து உங்க ஸ்லாட்டை புக் பண்றதுக்கு ஒரு 5,000 பே பண்ணுங்க. ஓகே, ஆமா. ஆனா உங்க சேலரி வந்து மந்த்லி 50,000 இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா. இப்ப நீங்க சிரிக்கிறீங்க, ஓகே, பட் ஆனா ஆன் அதர் ஹேண்ட் இப்போ ஒரு சீரியஸா ஒருத்தன் ஜாப் தேடிட்டு இருக்கானா அது அவங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும். ஆமா கண்டிப்பா ப்ரோ. இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டட் ஸ்கேமா இருக்கட்டும், இல்ல பார்ட் டைமா வந்து லைக் மணி மேக் பண்றதுக்கு வந்து ட்ரேடிங் இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க 500 ரூபாய் போட்டா போதும், 2000 ரூபாய் எடுத்துக்கலாம். இல்ல வந்து லைக் ஃப்ரெண்டே வந்து திடீர்னு வந்து மெசேஜ் பண்ணாங்க, ஒரு பிரமிட் மாதிரி ஃபார்ம் பண்ணுண்டா அப்படிங்கிற மாதிரி. லைக் இது எல்லாமே வந்து நீங்க சொல்லலாம் ஆதி காலத்திலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா இப்ப வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா, லைக் லைக் இது நிறைய மெசேஜ் வரும் அந்த மாதிரி. நீங்க வந்து சரி ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான லைக் ஸ்கோர்லாம் இருக்கணும். ஸ்கோர் இப்போ கிரெடிட் கார்டுல இது ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சரி, பேங்க் சைட்ல நீங்க லோன் வாங்குறீங்கன்னா நிறைய லிமிடேஷன் வச்சிருக்காங்க, கொலாட்டரல் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஆனா நீங்க எதே எக்ஸ்டர்னலா ஒரு லோன் ஆப்ல நீங்க லோன் வாங்குறீங்கன்னா சரி மிஞ்சி போனா ஆதார் கார்டு, இது பேன் கார்டு அதெல்லாம் கேட்பாங்க. ஆமா, காசு கொடுத்துருவாங்க. நிறைய இந்த மாதிரி நிறைய இப்போ வரைக்கும் லோன் ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது பிளே ஸ்டோர். ஆமா கண்டிப்பா இருக்கு. ஆமா, நீங்க சும்மா இல்ல, அந்த கம்பெனி வந்து தேர் வாத் $1 million. ஓகே, கம்பெனி பார்க்க அவ்வளவு பக்காவா லீகலா இருக்கும், லீகல் தான். பட் ஆனா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் 30% இருக்கும், 20% இருக்கும். ஆமா, லீகல் ஸ்கேம். ஆமா, குட்டியா ஸ்டார்ல ஓரமா போட்டிருப்பாங்க 20% அப்ளிகபிள் அப்படின்னு. ஒருத்தன் அவசரமா லோன் வாங்குறான்னா டிஎன்சி எல்லாம் உட்காந்து படிக்க மாட்டான். ஆமா, இப்போ நீங்களே ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றீங்க, ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லா பெர்மிஷனுக்கும் அலோவ் கொடுத்துருவோம். ஆமா, சம்டைம்ஸ் அவங்க எப்படின்னா வந்து ஒரு வெப்சைட் விசிட் பண்றீங்க, ஏதாவது ஒரு சர்வீஸ் யூஸ் பண்றீங்கன்னா அங்கேயும் ஸ்டார்ல ஓரமா போட்டிருப்பாங்க, பை விசிட்டிங் திஸ் வெப்சைட் யூ அக்ரி டு அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அவனே எடுத்துப்பான். சரி, லைக் கஸ்டமர் கேர் ரிலேட்டடா நிறைய இது இருக்கு. இப்போ என்னன்னா வந்து லெட்ஸ் வந்து கூகுள்ல நீங்க சர்ச் பண்றீங்கன்னா கூகுள் டேட்டா வந்து எடிட் பண்ணலாம். ஆக்சுவலி சஜஸ்ட் எடிட்னு கேட்கும், நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. ஓகே, ட்விட்டர்ல நீங்க கஸ்டமர் கேருக்கு டாக் பண்ணி ஏதாவது போட்டீங்கன்னா பாட்லாம் இருக்கு, சில ட்விட்டர் பாட் இருக்கு. நீங்க எப்பெல்லாம் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்றீங்களோ ஒரு ஃபேக் கஸ்டமர் கேர் வந்து they will get back to you. அவங்க வந்து they will get in touch with you. நீங்க நினைச்சுப்பீங்க சரி ஓகே பயங்கர ப்ராம்ப்டா ரிப்ளை பண்றாங்க அப்படின்னு. ஆனா ப்ளூ டிக் இருக்காது, பேட்ச் இருக்காது. இது வந்து இந்த மாதிரி ட்விட்டர்லயும் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கும். சோ இந்த மாதிரி ஸ்கேம் வந்து லைக் இது ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். ட்ரேடிங் ரிலேட்டடா நிறைய ஸ்கேம் நடந்தது இன்ஸ்டாகிராம்ல. லைக் நான் ஃப்ரெண்டோட ஸ்டோரி பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து ஐ மேட் $10,000 இன் ட்ரேடிங். இல்லையே அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தா லைக் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓகே, அக்கௌண்ட் தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா, ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கூட நடந்திருக்கு, நான் கூட பாத்திருக்கேன். இந்த மாதிரி ப்ராசஸ் ஆக்சுவலி அவங்க லாக் அவுட் பண்ணிடுவாங்க, பாஸ்வேர்ட் மாத்திடுவாங்க, இமெயில் மாத்திடுவாங்க. ஓகே ஓகே ஓகே, இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா ஸ்கேம் நடக்கும். அதுக்கு அது ஃபர்ஸ்டே அவங்களோட மாடஸ் ஆபரண்டியே வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிடுவாங்க. ஓகே,
இப்போ யாரோ ஒருத்த வந்து எனக்கு வந்து தம்பி ஒரு 10 ரூபா வந்து இது 100 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவா, ஐயோ போய் அப்படின்னு சொல்லிடுறோம். என் ஃப்ரெண்ட் சொல்றான், மச்சான் ஒரு 500 ரூபா போடு, என்ன நம்பி போடுன்னு. சரி ஓகே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. சரி இந்த மாதிரி தான் நடக்கும் எல்லாமே. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட க்ளோஸ் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சவங்க, அவங்க சொல்றாங்கன்னா கண்டிப்பா வில் டு இட் ராதர் தென் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்றதுக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் இருக்கு. ஆல்சோ முக்கியமா we cannot ignore AI. இப்போ சாட் ஜிபிடி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து காலங்காலமா வந்து அலெக்சா இருந்தது, ஓகே கூகுள் இருந்தது, சிரி. சோ இதெல்லாம் இருக்கும்போது இப்போ வந்து ஐ ஹர்ட் a fact, இந்த ஃபியூ மந்த்ஸ்ல இந்தியால வந்து ஒரு 100 கம்பெனிஸ் வந்து AI பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சம்திங் லைக் சாட் ஜிபிடி. ஒவ்வொருத்தங்க ஒரு இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க. மேபி ஒரு AI இன் ஹெல்த் கேர், இல்லாட்டி வந்து மிட் ஜர்னி மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணா லைக் ஜெனரேட் பண்ற இமேஜ், அந்த மாதிரி இது. இல்லாட்டி வந்து லைக் எடிட்டிங் ரிலேட்டடா AI பிளகின்ஸ். இதுவும் வந்து லைக் இதெல்லாம் வந்து கேட்க ஜாலியா இருக்கு. பட் ஆனா ஆன் அதர் நோட் ரொம்ப கேட்கவே வந்து லைக் டெவசேட்டிங்கா இருக்கிற. இப்போ நிறைய ஃபார் ஃபீமேல் தே யூஸ் டு சே லைக் போட்டோ பப்ளிக்கா எங்க வைக்காதுங்க, இன்ஸ்டாகிராம்ல பிரைவேட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, டிபில வந்து உங்க ஃபேஸ் வைக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. லைக் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க லிங்க்டின் அவங்க போட்டோ வச்சிருக்காங்க, ப்ரொஃபைல் போட்டோ வச்சிருக்காங்கன்னா அதுக்கு வந்து லைக் லைக் we have like few AI சாஃப்ட்வேர், டெலிகிராம் பாட். அது என்னன்னா வந்து லைக் ஒரு பிக்சர் ஃபீட் பண்ணோம்னா அது இட் வில் கன்வெர்ட் த பிக்சர் இன்டு ஒரு inappropriate வெர்ஷன். அது வந்து இட்ஸ் வெரி ஸ்கேரி ஆக்சுவலி. ஃபேக் அப்படிங்கிறது அது வேற. பட் ஆனா அவங்க பிக்சர் அப்படி மாத்திருக்காங்கனாலே அந்த ஒரு இது இருக்கும்ல, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது, ஒரு மைண்ட் செட், ஒரு சைக்காலஜி. இதுல வந்து பிளாக்மெயில் பண்ணி லைக் நான் டெலீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மணி லாண்டரிங் பண்றது இது இருக்கு. ஸோ வி ஆர் லைக் சைபர் கிரைம். இப்ப நிறைய பேர் என்னன்னா வந்து லைக் எனக்கு டிஎம் பண்ணுவாங்க இந்த மாதிரி. நான் சொல்றேன் லைக் என்ன எது கான்டாக்ட் பண்றீங்க, நான் சும்மா கம்பெனியோட ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் ஆஸ்க் தெம் டு லைக் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. லைக் உங்களை வச்சு யாரோ இது பண்ணிருக்காங்கன்னா அப்ப நீங்க பி பிரேவ் எனஃப் டு கிவ் அ கம்ப்ளைண்ட். இல்ல வீட்டுல தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வீட்டுல சொல்லுங்க. வீட்டுல பேசும்போதுதான் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணி they will be with you with those tough time and they will take a step. லைக் வீட்லயும் அவங்க சொல்ல மாட்டாங்க. see on other hand like அனானிமஸா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் we have a portal for women and kids. we have this website cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. we have cybercrime helpline 1930 அப்படிங்கிற மாதிரி. we have this website called stopncaa.org அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்னன்னா வந்து இந்த மாதிரி நீங்க பிக்சர்ஸ் எங்காவது இதா இருக்கு, லீக் ஆயிருக்கு, இல்ல உங்களை பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து they will take down those pictures. இருக்க எந்த மீடியம்ல இருந்தாலும் எடுத்துருவாங்க. ஆமா, அவங்க வந்து கவர்மெண்டோட அந்த we have this team nodal officers-னு இருக்காங்க, grievance officers-னு இருக்காங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கு இதுக்கெல்லாம் அவங்களோட வந்து they will get in touch and இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து டேக் டவுன் பண்றதா இருக்கட்டும், ஆக்ஷன் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபைன் ப்ரோ. ஸோ யா இப்போ எப்படி சொல்றது, ஆக்சுவலி இப்போ வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க ரொம்ப இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறதுலயும் சரி, இந்த மாதிரி கேஸ் சால்வ் பண்றதுல சரி ரொம்ப இதா இருக்காங்க. அவங்க தேர் வெரி வெல் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் தட். அண்ட் அவங்களும் வந்து டெக்னாலஜிஸ் அவங்களும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்காங்க. சரி, நீங்க சொல்ல மூவில பாக்குற அளவுக்கு அது வந்து இட்ஸ் அது டிஃப்ரெண்ட். அது வந்து இட்ஸ் கமர்ஷியல். ஆனா ஒரு ரியல் லைஃப்ல ஒரு போலீஸ் எந்த அளவுக்கு அங்க ஃபாஸ்டா இருக்குமோ, எந்த அளவுக்கு கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணுமோ, சைபர் கிரைம் ரிலேட்டடா அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா யா கண்டிப்பா. லைக் லைக் மணி ரிலேட்டடான ஸ்கேமா இருக்கட்டும், இல்ல வந்து ஆன்லைன்ல ஹராஸ்மெண்ட், விமன் ஹராஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து போலீஸ் வந்து லைக் தேர் ஒர்க்கிங் ஆன் இட். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுதான் வந்து மெயின் விஷயம். ஆக்சுவலா நம்ம டீம்மேட்ஸ் கூட அங்க இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேட் லைவ்ல காட்ட முடியுமா? ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் கான்செப்ட் வந்து எங்க பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்க கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னோம். ஸோ அதுதான் இப்போ பண்ண வந்திருக்காரு. இப்போ ப்ரோ சோஷியல் இன்ஜினியரிங்னா என்னன்னு ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்னா என்னன்னா வந்து பேசிக்கா ஹேக்கிங் டெக்னிக். ஆனா வந்து பெருசா அந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றதை விட ஹியூமன் பிஹேவியர் அண்ட் ஹியூமன் சைக்காலஜியை யூஸ் பண்ணி ஹேக் பண்றது தான் சோஷியல் இன்ஜினியரிங். அது வந்து நான் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இங்க எத்தனை பேருக்கு வந்து
இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கீங்க? ஐ மீன் ஐ திங்க் ஆல் ஆஃப் தம். இன்னொன்று லைக் ப்ளூ டிக் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா வந்து லைக் வென் யூ கிளிக் ஆன் திஸ் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் போகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு யூஆர்எல் தேவைப்படாது, யூஆர்எல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா. இப்போ ஐம் ஜஸ்ட் manually doing it and we just filling the required details, date of birth. Okay, we have the Instagram username. Let's give Akash_rockstar. இப்போ வந்து மெயில் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் இங்கே காட்டுது. லெட்ஸ் கோ ஃபார் இட். akash@gmail.com and your application has been received, we'll get back to you within 24 hours அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஜ் வருது. And it goes back to Instagram. Mostly இது வந்து எப்படி சொல்றது, when you have the need for something, you don't research much about that. So if you just look at this, we have the Instagram username, some random password at 12345, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி அண்ட் இமெயிலுக்கான பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ வாட் இஃப் ஐ சே இதே மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட சேம் திங், சேம் அட்டாக் இட் ஹேப்பன்ட் அட் ஊபர் செப்டம்பரில். ஒரு ஊபரோட எம்ப்ளாயி வந்து இதே மாதிரி ஒரு he fell into a similar trap and later they pivoted the attack, getting access to ஊபரோட இன்டர்னல் VPN. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அட்டாக் வந்து பர்ஃபெக்டாக கிராஃப்ட் பண்ணி இந்த அட்டாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், பட்டிங் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ ப்ளூ டிக்னா தே வில் நாட் டினை. இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு எங்ககிட்ட, அதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆப்பை டவுன்லோட் ப்ரமோஷனுக்கு அந்த அப்ளிகேஷன் அவங்க சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போதே ஃபுல் பெர்மிஷன் அந்த அப்ளிகேஷன் கேட்டுரும். ஃபுல் டேட்டாவும் வந்து ஃபோன் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு அவங்க சைடில் ஸ்கேம் ஆகிற மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருந்தது. உங்களுக்கு பேங்கிங் ரிலேட்டடான இந்த மாதிரி ஃபிஷிங் வந்து நிறையா நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அட்டாக் நடக்கும். இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் வருது, நான் கிளிக் பண்ண மாட்டேன், எனக்கு ப்ளூ டிக் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இட் டசன்ட் ஸ்டாப் ஹியர் ஜஸ்ட் லைக் தட். ஸோ அதுதான் வந்து லைக் ஒரு யதார்த்தமான விஷயம். இந்த வீடியோ மூலமா சைபர் செக்யூரிட்டி பத்தியான அவேர்னஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸோட அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதை வீட்ரி கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஜஸ்ட் ஃபாலோ அவர் யூடியூப் சேனல். ஹாப்பி லேர்னிங்.